நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் மிக ஒரு சிரமத்தின் மத்தியில் இருப்பதாக தகவல் அறியக்கூடியதாகவும் செய்திகளை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எல்லா பெட்ரோல் செட்டும், அதாவது இலங்கையில் ஃபுல்லாக வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று எல்லா மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் உள்ள கிராமப்புறங்களிலும் உள்ள எல்லா பெட்ரோல் செட்லையும் கடந்த காலங்களில் இருந்த போலினை விட அதிகமான போலினாக இருக்கின்றது. இது அரசாங்கத்தில் பிள்ளையா இல்லை மக்களில் பிள்ளையா, என்ன நடக்குதுன்றது தெரியல. வாங்க பார்ப்போம். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இது அரசாங்கத்தில் பிள்ளையா. தற்போது செய்தியை பார்த்த நான், இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுதுண்டா, பெட்ரோலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, போதிய அளவான பெட்ரோல் கையிருப்பு இருக்கிறது என்று சொல்லுது. மக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, நம்மளோட மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில், அதாவது அரபிக் கண்ட்ரிகளில் இருந்தால் நமக்கு பெட்ரோல் வருது. அப்போ அங்கே பிரச்சனை ஏற்படும் போது, அதாவது இப்போ நாங்கள் இருக்கிறது அதே கண்ட்ரி தான், பிரச்சனை இங்கே ஏற்படும் போது பெட்ரோல் வரத்து, அதாவது கொள்வனவு குறையலாம், இங்கிருந்து வருகின்ற கப்பல்கள் குறையலாம், அதனால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சத்தின் பீதியில்தான் மக்கள் போனில் கியூவில் நின்று பெட்ரோலை அடித்து கொண்டு சேரிக்கிறாங்களே தவிர அரசாங்கத்தின் பக்கம் எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் இல்லை என்றுதான் அரசாங்கம் தெரிவித்து கொண்டிருக்கின்றது. சில வேளை இந்த மோதல், அதாவது இந்த அரபிக் கண்ட்ரிகளுக்கு இடையில் நடக்கின்ற ஈரான் இஸ்ரேல் மோதல், அதைத் தொடர்ந்து அந்த நாடு அமெரிக்கா தஞ்சம், அதாவது இந்த கேம்ப் போட்டிருக்கின்ற நாடுகளுக்கு அடிக்கும்போது அங்குள்ள பெட்ரோல் பங்குகள் பாதிக்கப்பட்டால், தற்போது ஒரு நியூஸ் பார்த்தேன், சவுதியில் உள்ள பெட்ரோல் பங்கொண்டு தீ எரிகிறதாக பார்த்தேன்னா, அதே போல் ஏதாவது நிலைமைகள் ஏற்பட்டால் பல காலங்கள் பல மாதங்கள் செல்லலாம் பெட்ரோல் வாரத்துக்கு என்கின்ற ஒரு பீதியில்தான் மக்கள் பெட்ரோலை நிரப்புகின்றார்களே தவிர அரசாங்க வழியிலிருந்து சொல்லப்படுகிறது பெட்ரோல், தேவையான பெட்ரோல் கையிருப்பு இருப்பதாக. மக்கள் உண்மையிலே இதில் வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். நம்மட மக்கள் கொஞ்சம் பெட்ரோலுக்காக, உண்மையும் அதுதான். ஏனென்றால் பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் அடுத்த நாள் தொழிலுக்கு போகிறது, போக்குவரத்துகள் எல்லாம் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் நகர்ப்புறங்களுக்கு தொழிலுக்கு செல்பவர்களுக்கு தொழில் பாதிக்கப்படலாம், வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. போதிய அளவு கையிருப்பு பெட்ரோல் இருக்கின்றது சொல்லியிருக்கின்றது. ஆனாலும் அரசாங்கம் சொல்லுகின்றது பொய்யாகவும் போகலாம், தற்போது இருக்கலாம். இந்த அரபு கண்ட்ரிகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த போர், இந்த ஏவுகணை வீச்சுகள் தொடரும் பட்சத்தில், உதாரணத்துக்கு நேற்று அதிகமாக இருந்தது, இரவு 2:30 வரைக்கும் இருந்தது, இன்று காலையில் 7-7:15 அளவில் 2-3 வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருந்தது. அதற்கு பிறகு எந்த விதமான ஒரு சத்தமும் எந்த விதமான ஒரு வெடிப்புகளும் இல்லை. இது தொடர்ந்தால் நிச்சயமாக பெட்ரோல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்துகள் பாதிக்கப்படலாம். ஆகையால் இருக்கின்ற இப்போ போதிய அளவு பெட்ரோல் இருக்கின்றால் அது எப்படியும் ஒரு மாதம் தாக்கு பிடிக்கலாம், அடுத்த மாதமும் வரவில்லை என்றால் அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சத்தின் ரீதியாக மக்கள் போலில் நிற்கின்றது. அரசு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றது பெட்ரோல் இருக்கின்றது, அப்படி நீங்கள் கவலையின்றி இருங்கள், பெட்ரோல் போதிய அளவு இருக்கின்றது என்று. ஆனால் மக்கள் கொண்டுள்ள அச்சம், இது 2 மாதங்கள் 3 மாதங்கள் நீடித்தால் பெட்ரோல் வராது, தாங்கள் வேலைக்கு போகணும், அன்றாடம் தொழில்களை பார்க்க வேணும் என்கின்ற ஒரு இதில் பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அது மக்களையும் பிள்ளை சொல்லலாது. எப்படி இருந்தாலும் எல்லாரும் பிரார்த்திக்கணும். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கின்ற இந்த ஏவுகணை வீச்சு, அமெரிக்கா தளங்களை தாக்குகின்ற, இந்த பெட்ரோல் பங்குகளை தாக்குகின்ற இந்த போரானது கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வந்தால்தான் சாதாரணங்களைப் போல நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு பெட்ரோல் போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும், கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடியதாக இருக்கும். மக்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது கவலையின்றி இருங்கள்.
பெட்ரோல் போதிய அளவு இருப்பதாக அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனாலும் அதிகளவான மக்கள் அதிகளவான பெட்ரோலை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். வீணாக நேரத்தை காலத்தை கடத்தி இரவு பகலாக பெட்ரோல் பங்குகள் என்று பெட்ரோலை நிரப்பி தற்போது படுவாங்கரை எங்கட கிராமங்களில் இருக்கிற பெட்ரோல் செட்டுகளில் பெட்ரோல் முடிஞ்சுதான். அதாவது அரசாங்கத்தில் இருக்குது பெட்ரோல் செட்டுகளில் முடிஞ்சுதான். அவ்வளவு சனம் அடிச்சிருக்கிறது. பாப்பம் பொறுத்திருந்து மிக விரைவில் இந்த யுத்தம் நின்றால் பெட்ரோல் வரும், எல்லாம் வரும். எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.